ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, அசாத்தியத்தை சாத்தியமாக மாற்றுவார். நம்முடைய தேவன் அவரால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. அவருடைய வல்லமை இன்றைக்கும் என்ன செய்யவில்லை, குறைந்து போகவில்லை. மார்க் 10:27 இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று என்ன செய்ய முடிகிறது, பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவர் அவனுடைய குறையை பார்த்து சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தான், திரும்பி போய்விட்டான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவனை யார் ஆண்டவரே ரட்சிக்கக்கூடும், யார் என்ன செய்ய ரட்சிப்புக்குள்ள வர முடியும்? இப்படிப்பட்ட கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மனுஷரால் இது கூடாதது தான்பா, தேவனால் கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். எல்லா மனிதரையும் மாற்றுவது கர்த்தர் தான். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கணவனார் ரட்சிக்கப்படாத கணவனார் இருக்கிறாரா? அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்களா? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறார்களா? உங்கள் அக்கம் பக்கத்தில் ரட்சிக்கப்படாத சில மனிதர்கள் மொத்தம் உபத்திரவப்படுகிறீர்களா? இவனெல்லாம் ரட்சிக்க முடியாதுப்பா, இவனெல்லாம் மாற்ற முடியாது, இவன் செத்தாலும் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களா? இது உங்களால் முடியாதது தான். என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னார், அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் அசாத்தியங்களை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு திருச்சபைக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், ஆலயத்தை கட்ட வேண்டுங்கிற விருப்பம் அவருக்குள் இருந்திருக்கிறது. அந்த விருப்பத்தின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். அது மெயின் ரோட்டில் பல ஏக்கர்களை கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல அவர் போய் ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். சபை மக்களை கூட்டிட்டு போய் ஆண்டவர் சொல்லிட்டார், யார் என்ன சொன்னாலும் என்ன, போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். ஜெபம் பண்ணோன்னு அந்த இடத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்திருக்கிறார். வந்து, என்ன செய்கிறீர்கள், ஏதாவது காரியத்தை செய்கிறீர்களா என்று சொல்லி அவர்களை பார்த்து ஒரு விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த போதகர் பொறுமையாக, ஐயா, இந்த இடத்தை கடவுள் பேசினார், இது கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் வேண்டும் பேசினார், இந்த இடத்தைக்கு எவ்வளவு நீங்கள் சொல்கிறீர்களோ அதை தந்து விடுகிறேன் என்று சொன்னாலும் அந்த மனிதன் வேறு விதத்தில் பேசி அவரை திட்டி அந்த போதகரை அவமதித்து அந்த இடத்தை விட்டு அனுப்பிவிட்டாராம். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் இரவு நேரத்தில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் என்று சொல்லி போகும் பொழுது தண்ணீர் குடித்திருக்கிறார். தண்ணீரில் கொஞ்சம் என்ன செய்ய, ஒரு சின்ன எறும்பு கிடந்திருக்கிறது. அந்த எறும்பை எப்படியோ பார்க்காம குடித்து விட்டார். ஆனால் குடித்த பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மரண பயம் வந்துவிட்டு இரவு நேரத்தில் தூங்கவே முடியல. அந்த எறும்பு உள்ளேயும் போகலை, வெளியிலையும் வரலை. அவருக்கு திட்டுமிட்டு அடிச்சிருக்கிறது, எங்கேயும் போக முடியல, அவ்வளோதான், செத்து போவோமோ என்று சொல்லி எண்ணம் வந்திருக்கிறது. அந்த நேரத்தில், ஐயோ, காலையில் அந்த மத போதகரை நான் எப்படி திட்டேனே, அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேனே, இதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சோ, அந்த இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே என்று சொல்லி அப்படிப்பட்ட அவமதித்த வார்த்தையெல்லாம் திரும்ப நினைவு பார்த்து, கடவுளே, நீ தான் இயேசுவே, என்னை மன்னிச்சிரும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு காலையில் அவர் இருக்கிற இடத்த போய் தேடி பார்த்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி, ஐயா, அந்த இடத்த நீங்களே வாங்கிக்கோங்க, நீங்கள் எவ்வளவு தர முடிஞ்சோ தாங்க, தந்ததை தாங்க, இடத்த நீங்கள் வச்சு உங்கள் தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டுங்க என்று சொல்லி பயந்து போய் கொடுத்தாராம். இதிலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், எந்த மனுஷனையும் மாற்ற முடியும், எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற முடியும், எந்த கால சூழ்நிலையும் மாற்ற முடியும். என் தேவன் ஒரு சின்ன எறும்பை வச்சு அந்த இடத்தை வாங்கிறதற்கு செய்த தெய்வம் நிச்சயமாக மாற்ற முடியாதாங்க. நிச்சயமாக மாறும். உங்களுடைய கணவனார் மாறுவார், உங்கள் பிள்ளை மாறும், உங்களுடைய பெற்றோர்கள் மாறுவார்கள், வேலை செய்கிற இடத்துல சூழ்நிலை மாறும், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மாறும், எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பார்வை வேணும். ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவராளுடைய வல்லமை குறைந்து போகலை, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா அசாத்தியங்களை நம்முடைய ஆண்டவர் சாத்தியமாக என்ன செய்வார், மாற்றுவார். முடியாததை நம்முடைய ஆண்டவர் முடியும்படி செய்வார். அவருக்கு எல்லாமே லேசானது தான். நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தோடு இருக்கிறத விட்டுறக்கூடாது.
கூடாது. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்டவுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், விசுவாசம் அதிகரிக்கட்டும், ஜெப வாழ்க்கை அதிகரிக்கட்டும். உம்மோடு கூட நடக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.